அருள் அவர்கள் உங்களுக்கு விளக்கி சொல்லுவார்கள். எங்க அந்த மயக்க எடுத்த சீக்கிரம் எடுத்தாவ எல்லாம் ரெடியாக வச்சிருக்கிறதல்ல. அதாவது பாமக சார்பில் அன்புமணி கூட்டணி பேசுவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீதிமன்ற அவமதிப்பு. அவருக்கு எந்த தகுதியும் இல்லை. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நான் யாரோடு சேருகிறேனோ அந்த கூட்டணி தான் அதனுடைய தலைமை பதவியை இப்பொழுது நானே எடுத்துக்கொண்டேன். நிறுவனர் கூடவே தலைவர். அது இவருடைய செயல்பாட்டால் இவனுக்கு தலைமை பண்புகள் கொஞ்சம் கூட இல்லை என்பதால் அதை செய்ய வேண்டியதாயிற்று. ஆக கட்சி என்னிடம்தான் உள்ளது. என்னிடம்தான் உள்ளது என்று நான் சொல்லுவதற்கு ஆதாரம் நடந்த நிர்வாக குழு, நடந்த செயற்குழு, பொதுக்குழு. செயற்குழு பொதுக்குழுவில் ஆயிரக்கணக்கான பேர் வந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நீங்கள் எல்லாம் அதற்கு வந்தீர்கள். ஆக நீங்கள் அதை கணித்திருப்பீர்கள். ஐயோ, ராமதாஸுக்கு இவ்வளவு செல்வாக்கா, ராமதாசிடமிடம்தான் கட்சியே இருக்கிறது, அவரே அங்கே ஏதோ தனி ஆவர்த்தனம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் நீங்கள் உங்களுடைய பத்திரிகை ஆசிரியர்களிடமோ அல்லது குழுவிடமோ பேசியிருப்பீர்கள். அந்த நிலையிலே கட்சியிலிருந்து கடைசியிலே அவரை அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கிவிட்டோம். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை தொண்டர்கள் என்னிடம்தான் இருக்கிறார்கள். அவரிடம் சில நபர்கள் பணத்துக்காக ஆசைப்பட்டு அங்கே ஓடி இருக்கிறார்கள். நான் அவர்களை உருவாக்கி பாசத்தோடு வளர்த்த சில பேர் அங்கே கார் கொடுப்பார்கள் அல்லது கலப்பை கொடுப்பார்கள், பணம் கொடுப்பார்கள் என்று அங்கே ஓடி படம் எடுத்து கொடுக்கிறார்கள், ஃபோட்டோ எடுத்து கொடுக்கிறார்கள். அது ஒரு பக்கம். ஆனால் அன்புமணியின் துரோகத்தை கட்சியினர் எல்லோரும் புரிந்து கொண்டார்கள். கட்சிக்கு அப்பாற்பட்ட பொதுமக்களும் புரிந்து கொண்டார். அன்புமணி எங்கே யாரை நிறுத்தினாலும் அவர்களுக்கு மக்கள், பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமல்ல மற்றவர்களும் ஓட்டு போட மாட்டார்கள். ஏனென்றால் ஒரு தந்தைக்கே எவ்வளவு துரோகம் செய்த ஒரு நபரை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்லுவார்கள் அந்த மூத்தோர்கள். அந்த காலத்திலிருந்து தந்தைக்கே துரோகம் செய்த, தந்தையிடமிருந்து கட்சியை அபகரிக்க நினைத்த
இவருக்கா இந்த கும்பலுக்கா நாம் ஓட்டு போடுவது என்று மக்கள் இவருக்கு ஓட்டு போட மாட்டார்கள். அன்புமணி வேண்டுமானால் சிவில் நீதிமன்றத்திற்கு போகலாம். இதை டெல்லி உயர் நீதிமன்றமே சொல்லி இருக்கிறது. அன்புமணி பாமக சார்பில் கூட்டணி பேசுவது நேற்று நடந்த கூத்து. கூட்டணி பேசுவது நீதிமன்ற அவமதிப்பு. இது உங்களுக்கு எல்லாம் தெரியும். என் தலைமையில் தான் ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறேன். என் தலைமையில் தான் கூட்டணி பேச முடியும். நான் அமைக்கின்ற கூட்டணி தான், நான் இருக்கும் கூட்டணி தான், நான் சேரும் கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். அதனால நேற்று நடந்தது ஒரு கூத்து, ஒரு நாடகம். இந்த நாடகத்தை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து ஏன் இப்படி, கொஞ்சம் வயதானவர்கள், ஏன் இப்படி இந்த பிள்ளை தந்தைக்கு எதிராக இப்படி செய்கிறார், எவ்வளவு பாடுபட்டு அவரை படிக்க வைத்தார், மந்திரி ஆக்கினார், ராஜ்யசபா கொடுத்தார், கட்சியினுடைய தலைமை பொறுப்பையும் கொடுத்தார். ஆனால் தந்தைக்கு எதிராக இவ்வளவு கவனமாக இந்த பிள்ளை ஏன் நடந்து கொள்கிறார்? தந்தை இருக்கும் வரை அவரே தலைமை தாங்கி, ராமதாஸே தலைமை தாங்கி இருக்கலாமே. அதைத்தான் ராமதாஸ் செய்திருக்கிறார். இவர் செய்வது அடாவடி. இப்படி யாரும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது என்றெல்லாம் மக்கள் ஆங்காங்கே பேசிக்கொள்வதை கேட்க முடிகிறது. என்னிடமும் வந்து சொல்லுகிறார்கள். இது சம்பந்தமாக டெல்லி உயர்நீதிமன்றத்திலே தேர்தல் ஆணையத்தை நாங்கள் அணுகினோம். டெல்லி உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தோம். அது சம்பந்தமாக சில வார்த்தைகளை எங்களுடைய வழக்கறிஞர் அருள் அவர்கள் உங்களுக்கு விளக்கி சொல்லுவார்கள். எங்க அந்த மயக்க எடுத்த சீக்கிரம் எடுத்தால எல்லாம் ரெடியாக வச்சிருக்கிறதல்ல. அதாவது பாமக சார்பில் அன்புமணி கூட்டணி பேசுவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நீதிமன்ற அவமதிப்பு. அவருக்கு எந்த தகுதியும் இல்லை. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நான் யாரோடு சேருகிறேனோ அந்த கூட்டணி தான் அதனுடைய தலைமை பதவியை இப்பொழுது நானே எடுத்துக்கொண்டேன். நிறுவனர் கூடவே தலைவர். அது இவருடைய செயல்பாட்டால் இவனுக்கு தலைமை பண்புகள் கொஞ்சம் கூட இல்லை என்பதால் அதை
செய்ய வேண்டியதாயிற்று. ஆக கட்சி என்னிடம்தான் உள்ளது. என்னிடம்தான் உள்ளது என்று நான் சொல்லுவதற்கு ஆதாரம் நடந்த நிர்வாக குழு, நடந்த செயற்குழு, பொதுக்குழு. செயற்குழு பொதுக்குழுவில் ஆயிரக்கணக்கான பேர் வந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நீங்கள் எல்லாம் அதற்கு வந்தீர்கள். ஆக நீங்கள் அதை கணித்திருப்பீர்கள். ஐயோ, ராமதாஸுக்கு இவ்வளவு செல்வாக்கா, ராமதாசிடமிடம்தான் கட்சியே இருக்கிறது, அவர் என்ன அங்கே ஏதோ தனி ஆவர்த்தனம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் நீங்கள் உங்களுடைய பத்திரிகை ஆசிரியர்களிடமோ அல்லது குழுவிடமோ பேசியிருப்பீர்கள். அந்த நிலையிலே கட்சியிலிருந்து கடைசியிலே அவரை அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கிவிட்டோம். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை தொண்டர்கள் என்னிடம்தான் இருக்கிறார்கள். அவரிடம் சில நபர்கள் பணத்துக்காக ஆசைப்பட்டு அங்கே ஓடி இருக்கிறார்கள். நான் அவர்களை உருவாக்கி பாசத்தோடு வளர்த்த சில பேர் அங்கே கார் கொடுப்பார்கள் அல்லது கலப்பை கொடுப்பார்கள், பணம் கொடுப்பார்கள் என்று அங்கே ஓடி படம் எடுத்து கொடுக்கிறார்கள், ஃபோட்டோ எடுத்து கொடுக்கிறார்கள். அது ஒரு பக்கம். ஆனால் அன்புமணியின் துரோகத்தை கட்சியினர் எல்லோரும் புரிந்து கொண்டார்கள். கட்சிக்கு அப்பாற்பட்ட பொதுமக்களும் புரிந்து கொண்டார். அன்புமணி எங்கே யாரை நிறுத்தினாலும் அவர்களுக்கு மக்கள், பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமல்ல மற்றவர்களும் ஓட்டு போட மாட்டார்கள். ஏனென்றால் ஒரு தந்தைக்கே எவ்வளவு துரோகம் செய்த ஒரு நபரை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்லுவார்கள் அந்த மூத்தோர்கள். அந்த காலத்திலிருந்து தந்தைக்கே துரோகம் செய்த, தந்தையிடமிருந்து கட்சியை அபகரிக்க நினைத்த இவருக்கா, இந்த கும்பலுக்கா நாம் ஓட்டு போடுவது என்று மக்கள் இவருக்கு ஓட்டு போட மாட்டார்கள். அன்புமணி வேண்டுமானால் சிவில் நீதிமன்றத்திற்கு போகலாம். இதை டெல்லி உயர் நீதிமன்றமே சொல்லி இருக்கிறது. அன்புமணி பாமக சார்பில் கூட்டணி பேசுவது நேற்று நடந்த கூத்து. கூட்டணி பேசுவது நீதிமன்ற அவமதிப்பு. இது உங்களுக்கு எல்லாம் தெரியும். என் தலைமையில் தான், ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறேன், என் தலைமையில் தான் கூட்டணி பேச முடியும். நான் அமைக்கின்ற கூட்டணி தான், நான் இருக்கும் கூட்டணி தான், நான் சேரும் கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும்.
அதனால நேற்று நடந்தது ஒரு கூத்து, ஒரு நாடகம். இந்த நாடகத்தை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து ஏன் இப்படி, கொஞ்சம் வயதானவர்கள், ஏன் இப்படி இந்த பிள்ளை தந்தைக்கு எதிராக இப்படி செய்கிறார், எவ்வளவு பாடுபட்டு அவரை படிக்க வைத்தார், மந்திரி ஆக்கினார், ராஜ்யசபா கொடுத்தார், கட்சியினுடைய தலைமை பொறுப்பையும் கொடுத்தார். ஆனால் தந்தைக்கு எதிராக இவ்வளவு கவனமாக இந்த பிள்ளை ஏன் நடந்து கொள்கிறார்? தந்தை இருக்கும் வரை அவரே தலைமை தாங்கி, ராமதாஸே தலைமை தாங்கி இருக்கலாமே. அதைத்தான் ராமதாஸ் செய்திருக்கிறார். இவர் செய்வது அடாவடி, இப்படி யாரும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது என்றெல்லாம் மக்கள் ஆங்காங்கே பேசிக்கொள்வதை கேட்க முடிகிறது. என்னிடமும் வந்து சொல்லுகிறார்கள். இது சம்பந்தமாக டெல்லி உயர்நீதிமன்றத்திலே தேர்தல் ஆணையத்தை நாங்கள் அணுகினோம். டெல்லி உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தோம். அது சம்பந்தமாக சில வார்த்தைகளை எங்களுடைய வழக்கறிஞர் அருள் அவர்கள் உங்களுக்கு விளக்கி சொல்லுவார்கள். என்ன அந்த மயக்க எடுத்த சீக்கிரம் எடுத்தாவ எல்லாம் ரெடியாக வச்சிருக்கிறதல்ல. அதாவது பாமக சார்பில் அன்புமணி கூட்டணி பேசுவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நீதிமன்ற அவமதிப்பு. அவருக்கு எந்த தகுதியும் இல்லை. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நான் யாரோடு சேருகிறேனோ அந்த கூட்டணி தான் அதனுடைய தலைமை பதவியை இப்பொழுது நானே எடுத்துக்கொண்டேன். நிறுவனர் கூடவே தலைவர். அது இவருடைய செயல்பாட்டால் இவனுக்கு தலைமை பண்புகள் கொஞ்சம் கூட இல்லை என்பதால் அதை செய்ய வேண்டியதாயிற்று. ஆக கட்சி என்னிடம்தான் உள்ளது என்று நான் சொல்லுவதற்கு ஆதாரம் நடந்த நிர்வாகக் குழு, நடந்த செயற்குழு, பொதுக்குழு. செயற்குழு பொதுக்குழுவில் ஆயிரக்கணக்கான பேர் வந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நீங்கள் எல்லாம் அதற்கு வந்தீர்கள். ஆக நீங்கள் கணித்திருப்பீர்கள், ஐயோ ராமதாஸுக்கு இவ்வளவு செல்வாக்கா, ராமதாசிடம்தான் கட்சியே இருக்கிறது, அவர் என்ன அங்கே ஏதோ தனி ஆவர்த்தனம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் நீங்கள் உங்களுடைய பத்திரிகை ஆசிரியர்களிடமோ அல்லது குழுவிடமோ பேசியிருப்பீர்கள். அந்த நிலையிலே கட்சியிலிருந்து கடைசியிலே அவரை அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கிவிட்டோம். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை தொண்டர்கள் என்னிடம்தான் இருக்கிறார்கள். அவரிடம்
சில நபர்கள் பணத்துக்காக ஆசைப்பட்டு அங்கே ஓடி இருக்கிறார்கள். நான் அவர்களை உருவாக்கி பாசத்தோடு வளர்த்த சில பேர் அங்கே கார் கொடுப்பார்கள் அல்லது கலப்பை கொடுப்பார்கள், பணம் கொடுப்பார்கள் என்று அங்கே ஓடி படம் எடுத்து கொடுக்கிறார்கள், ஃபோட்டோ எடுத்து கொடுக்கிறார்கள். அது ஒரு பக்கம். ஆனால் அன்புமணியின் துரோகத்தை கட்சியினர் எல்லோரும் புரிந்து கொண்டார்கள். கட்சிக்கு அப்பாற்பட்ட பொதுமக்களும் புரிந்து கொண்டார். அன்புமணி எங்கே யாரை நிறுத்தினாலும் அவர்களுக்கு மக்கள், பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமல்ல மற்றவர்களும் ஓட்டு போட மாட்டார்கள். ஏனென்றால் ஒரு தந்தைக்கே எவ்வளவு துரோகம் செய்த ஒரு நபரை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்லுவார்கள் அந்த மூத்தோர்கள். அந்த காலத்திலிருந்து தந்தைக்கே துரோகம் செய்த, தந்தையிடமிருந்து கட்சியை அபகரிக்க நினைத்த இவருக்கா, இந்த கும்பலுக்கா நாம் ஓட்டு போடுவது என்று மக்கள் இவருக்கு ஓட்டு போட மாட்டார்கள். அன்புமணி வேண்டுமானால் சிவில் நீதிமன்றத்திற்கு போகலாம். இதை டெல்லி உயர் நீதிமன்றமே சொல்லி இருக்கிறது. அன்புமணி பாமக சார்பில் கூட்டணி பேசுவது நேற்று நடந்த கூத்து. கூட்டணி பேசுவது நீதிமன்ற அவமதிப்பு. இது உங்களுக்கு எல்லாம் தெரியும். என் தலைமையில் தான், ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறேன், என் தலைமையில் தான் கூட்டணி பேச முடியும். நான் அமைக்கின்ற கூட்டணி தான், நான் இருக்கும் கூட்டணி தான், நான் சேரும் கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். அதனால நேற்று நடந்தது ஒரு கூத்து, ஒரு நாடகம். இந்த நாடகத்தை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து, ஏன் இப்படி, கொஞ்சம் வயதானவர்கள், ஏன் இப்படி இந்த பிள்ளை தந்தைக்கு எதிராக இப்படி செய்கிறார், எவ்வளவு பாடுபட்டு அவரை படிக்க வைத்தார், மந்திரி ஆக்கினார், ராஜ்யசபா கொடுத்தார், கட்சியினுடைய தலைமை பொறுப்பையும் கொடுத்தார். ஆனால் தந்தைக்கு எதிராக இவ்வளவு கவனமாக இந்த பிள்ளை ஏன் நடந்து கொள்கிறார்? தந்தை இருக்கும் வரை அவரே தலைமை தாங்கி, ராமதாஸே தலைமை தாங்கி இருக்கலாமே. அதைத்தான் ராமதாஸ் செய்திருக்கிறார். இவர் செய்வது அடாவடி, இப்படி யாரும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது என்றெல்லாம் மக்கள் ஆங்காங்கே பேசிக்கொள்வதை கேட்க முடிகிறது. என்னிடமும் வந்து சொல்லுகிறார்கள். இது சம்பந்தமாக டெல்லி உயர்நீதிமன்றத்திலே தேர்தல் ஆணையத்தை
நாங்கள் அணுகினோம். டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம். அது சம்பந்தமாக சில வார்த்தைகளை எங்களுடைய வழக்கறிஞர் அருள் அவர்கள் உங்களுக்கு விளக்கி சொல்லுவார்கள். என்னால் அந்த மயக்க எடுத்த சீக்கிரம் எடுத்தார எல்லாம் ரெடியாக வச்சிருக்கிறதல்ல. அதாவது பாமக சார்பில் அன்புமணி கூட்டணி பேசுவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீதிமன்ற அவமதிப்பு. அவருக்கு எந்த தகுதியும் இல்லை. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நான் யாரோடு சேருகிறேனோ அந்த கூட்டணி தான் அதனுடைய தலைமை பதவியை இப்பொழுது நானே எடுத்துக்கொண்டேன். நிறுவனர் கூடவே தலைவர். அது இவருடைய செயல்பாட்டால் இவனுக்கு தலைமை பண்புகள் கொஞ்சம் கூட இல்லை என்பதால் அதை செய்ய வேண்டியதாயிற்று. ஆக கட்சி என்னிடம்தான் உள்ளது. என்னிடம்தான் உள்ளது என்று நான் சொல்லுவதற்கு ஆதாரம் நடந்த நிர்வாகக் குழு, நடந்த செயற்குழு, பொதுக்குழு. செயற்குழு பொதுக்குழுவில் ஆயிரக்கணக்கான பேர் வந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நீங்கள் எல்லாம் அதற்கு வந்தீர்கள். ஆக நீங்கள் அதை கணித்திருப்பீர்கள். ஐயோ, ராமதாஸுக்கு இவ்வளவு செல்வாக்கா, ராமதாசிடமிடம்தான் கட்சியே இருக்கிறது, அவர் என்ன அங்கே ஏதோ தனி ஆவர்த்தனம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் நீங்கள் உங்களுடைய பத்திரிகை ஆசிரியர்களிடமோ அல்லது குழுவிடமோ பேசியிருப்பீர்கள். அந்த நிலையிலே கட்சியிலிருந்து கடைசியிலே அவரை அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கிவிட்டோம். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை தொண்டர்கள் என்னிடம்தான் இருக்கிறார்கள். அவரிடம் சில நபர்கள் பணத்துக்காக ஆசைப்பட்டு அங்கே ஓடி இருக்கிறார்கள். நான் அவர்களை உருவாக்கி பாசத்தோடு வளர்த்த சில பேர் அங்கே கார் கொடுப்பார்கள் அல்லது கலப்பை கொடுப்பார்கள், பணம் கொடுப்பார்கள் என்று அங்கே ஓடி படம் எடுத்து கொடுக்கிறார்கள், ஃபோட்டோ எடுத்து கொடுக்கிறார்கள். அது ஒரு பக்கம். ஆனால் அன்புமணியின் துரோகத்தை கட்சியினர் எல்லோரும் புரிந்து கொண்டார்கள். கட்சிக்கு அப்பாற்பட்ட பொதுமக்களும் புரிந்து கொண்டார். அன்புமணி எங்கே யாரை நிறுத்தினாலும் அவர்களுக்கு மக்கள், பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமல்ல மற்றவர்களும் ஓட்டு போட மாட்டார்கள். ஏனென்றால் ஒரு தந்தைக்கே எவ்வளவு துரோகம் செய்த ஒரு நபரை
தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்லுவார்கள் அந்த மூத்தோர்கள். அந்த காலத்திலிருந்து தந்தைக்கே துரோகம் செய்த, தந்தையிடமிருந்து கட்சியை அபகரிக்க நினைத்த இவருக்கா, இந்த கும்பலுக்கா நாம் ஓட்டு போடுவது என்று மக்கள் இவருக்கு ஓட்டு போட மாட்டார்கள். அன்புமணி வேண்டுமானால் சிவில் நீதிமன்றத்திற்கு போகலாம். இதை டெல்லி உயர் நீதிமன்றமே சொல்லி இருக்கிறது. அன்புமணி பாமக சார்பில் கூட்டணி பேசுவது நேற்று நடந்த கூத்து. கூட்டணி பேசுவது நீதிமன்ற அவமதிப்பு. இது உங்களுக்கெல்லாம் தெரியும். என் தலைமையில் தான் ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறேன். என் தலைமையில் தான் கூட்டணி பேச முடியும். நான் அமைக்கின்ற கூட்டணி தான், நான் இருக்கும் கூட்டணி தான், நான் சேரும் கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். அதனால நேற்று நடந்தது ஒரு கூத்து, ஒரு நாடகம். இந்த நாடகத்தை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து, ஏன் இப்படி, கொஞ்சம் வயதானவர்கள், ஏன் இப்படி இந்த பிள்ளை தந்தைக்கு எதிராக இப்படி செய்கிறார், எவ்வளவு பாடுபட்டு அவரை படிக்க வைத்தார், மந்திரி ஆக்கினார், ராஜ்யசபா கொடுத்தார், கட்சியினுடைய தலைமை பொறுப்பையும் கொடுத்தார். ஆனால் தந்தைக்கு எதிராக இவ்வளவு கவனமாக இந்த பிள்ளை ஏன் நடந்து கொள்கிறார்? தந்தை இருக்கும் வரை அவரே தலைமை தாங்கி, ராமதாஸே தலைமை தாங்கி இருக்கலாமே. அதைத்தான் ராமதாஸ் செய்திருக்கிறார். இவர் செய்வது அடாவடி. இப்படி யாரும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது என்றெல்லாம் மக்கள் ஆங்காங்கே பேசிக்கொள்வதை கேட்க முடிகிறது. என்னிடமும் வந்து சொல்லுகிறார்கள். இது சம்பந்தமாக டெல்லி உயர்நீதிமன்றத்திலே தேர்தல் ஆணையத்தை நாங்கள் அணுகினோம். டெல்லி உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தோம். அது சம்பந்தமாக சில வார்த்தைகளை எங்களுடைய வழக்கறிஞர் அருள் அவர்கள் உங்களுக்கு விளக்கி சொல்லுவார்கள். எங்க அந்த மயக்க எடுத்த சீக்கிரம் எடுத்தாவ எல்லாம் ரெடியாக வச்சிருக்கிறதல்ல. அதாவது பாமக சார்பில் அன்புமணி கூட்டணி பேசுவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நீதிமன்ற அவமதிப்பு. அவருக்கு எந்த தகுதியும் இல்லை. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நான் யாரோடு சேருகிறேனோ அந்த கூட்டணி தான் அதனுடைய தலைமை பதவியை இப்பொழுது நானே எடுத்துக்கொண்டேன். நிறுவனர் கூடவே தலைவர்.
அது இவருடைய செயல்பாட்டால் இவனுக்கு தலைமை பண்புகள் கொஞ்சம் கூட இல்லை என்பதால் அதை செய்ய வேண்டியதாயிற்று. ஆக கட்சி என்னிடம்தான் உள்ளது. என்னிடம்தான் உள்ளது என்று நான் சொல்லுவதற்கு ஆதாரம் நடந்த நிர்வாகக்குழு, நடந்த செயற்குழு, பொதுக்குழு. செயற்குழு பொதுக்குழுவில் ஆயிரக்கணக்கான பேர் வந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நீங்கள் எல்லாம் அதற்கு வந்தீர்கள். ஆக நீங்கள் அதை கணித்திருப்பீர்கள். ஐயோ, ராமதாஸுக்கு இவ்வளவு செல்வாக்கா, ராமதாசிடம்தான் கட்சியே இருக்கிறது, அவர் என்ன அங்கே ஏதோ தனி ஆவர்த்தனம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் நீங்கள் உங்களுடைய பத்திரிகை ஆசிரியர்களிடமோ அல்லது குழுவிடமோ பேசியிருப்பீர்கள். அந்த நிலையிலே கட்சியிலிருந்து கடைசியிலே அவரை அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கிவிட்டோம். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை தொண்டர்கள் என்னிடம்தான் இருக்கிறார்கள். அவரிடம் சில நபர்கள் பணத்துக்காக ஆசைப்பட்டு அங்கே ஓடி இருக்கிறார்கள். நான் அவர்களை உருவாக்கி பாசத்தோடு வளர்த்த சில பேர் அங்கே கார் கொடுப்பார்கள் அல்லது கலப்பை கொடுப்பார்கள், பணம் கொடுப்பார்கள் என்று அங்கே ஓடி படம் எடுத்து கொடுக்கிறார்கள், ஃபோட்டோ எடுத்து கொடுக்கிறார்கள். அது ஒரு பக்கம். ஆனால் அன்புமணியின் துரோகத்தை கட்சியினர் எல்லோரும் புரிந்து கொண்டார்கள். கட்சிக்கு அப்பாற்பட்ட பொதுமக்களும் புரிந்து கொண்டார். அன்புமணி எங்கே யாரை நிறுத்தினாலும் அவர்களுக்கு மக்கள், பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமல்ல மற்றவர்களும் ஓட்டு போட மாட்டார்கள். ஏனென்றால் ஒரு தந்தைக்கே எவ்வளவு துரோகம் செய்த ஒரு நபரை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்லுவார்கள் அந்த மூத்தோர்கள். அந்த காலத்திலிருந்து தந்தைக்கே துரோகம் செய்த, தந்தையிடமிருந்து கட்சியை அபகரிக்க நினைத்த இவருக்கா, இந்த கும்பலுக்கா நாம் ஓட்டு போடுவது என்று மக்கள் இவருக்கு ஓட்டு போட மாட்டார்கள். அன்புமணி வேண்டுமானால் சிவில் நீதிமன்றத்திற்கு போகலாம். இது டெல்லி உயர் நீதிமன்றமே சொல்லி இருக்கிறது. அன்புமணி பாமக சார்பில் கூட்டணி பேசுவது நேற்று நடந்த கூத்து. கூட்டணி பேசுவது நீதிமன்ற அவமதிப்பு. இது உங்களுக்கு எல்லாம் தெரியும். என் தலைமையில் தான், ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறேன், என் தலைமையில் தான் கூட்டணி பேச முடியும். நான் அமைக்கின்ற கூட்டணி தான், நான் இருக்கும் கூட்டணி தான்
நான் சேரும் கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். அதனால நேற்று நடந்தது ஒரு கூத்து, ஒரு நாடகம். இந்த நாடகத்தை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து ஏன் இப்படி, கொஞ்சம் வயதானவர்கள், ஏன் இப்படி இந்த பிள்ளை தந்தைக்கு எதிராக இப்படி செய்கிறார், எவ்வளவு பாடுபட்டு அவரை படிக்க வைத்தார், மந்திரி ஆக்கினார், ராஜ்யசபா கொடுத்தார், கட்சியினுடைய தலைமை பொறுப்பையும் கொடுத்தார். ஆனால் தந்தைக்கு எதிராக இவ்வளவு கவனமாக இந்த பிள்ளை ஏன் நடந்து கொள்கிறார்? தந்தை இருக்கும் வரை அவரே தலைமை தாங்கி, ராமதாஸே தலைமை தாங்கி இருக்கலாமே. அதைத்தான் ராமதாஸ் செய்திருக்கிறார். இவர் செய்வது அடாவடி, இப்படி யாரும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது என்றெல்லாம் மக்கள் ஆங்காங்கே பேசிக்கொள்வதை கேட்க முடிகிறது. என்னிடமும் வந்து சொல்லுகிறார்கள். இது சம்பந்தமாக டெல்லி உயர்நீதிமன்றத்திலே தேர்தல் ஆணையத்தை நாங்கள் அணுகினோம். டெல்லி உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தோம். அது சம்பந்தமாக சில வார்த்தைகளை எங்களுடைய வழக்கறிஞர் அருள் அவர்கள் உங்களுக்கு விளக்கி சொல்லுவார்கள். எங்களை அந்த மயக்க எடுத்த சீக்கிரம் எடுத்தாவ எல்லாம் ரெடியாக வச்சிருக்கிறதல்ல. அதாவது பாமக சார்பில் அன்புமணி கூட்டணி பேசுவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நீதிமன்ற அவமதிப்பு. அவருக்கு எந்த தகுதியும் இல்லை. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நான் யாரோடு சேருகிறேனோ அந்த கூட்டணி தான் அதனுடைய தலைமை பதவியை இப்பொழுது நானே எடுத்துக்கொண்டேன். நிறுவனர் கூடவே தலைவர். அது இவருடைய செயல்பாட்டால் இவனுக்கு தலைமை பண்புகள் கொஞ்சம் கூட இல்லை என்பதால் அதை செய்ய வேண்டியதாயிற்று. ஆக கட்சி என்னிடம்தான் உள்ளது என்று நான் சொல்லுவதற்கு ஆதாரம் நடந்த நிர்வாகக் குழு, நடந்த செயற்குழு, பொதுக்குழு. செயற்குழு பொதுக்குழுவில் ஆயிரக்கணக்கான பேர் வந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நீங்கள் எல்லாம் அதற்கு வந்தீர்கள். ஆக நீங்கள் கணித்திருப்பீர்கள், ஐயோ ராமதாஸுக்கு இவ்வளவு செல்வாக்கா, ராமதாஸிடம்தான் கட்சியே இருக்கிறது, அவரே அங்கே ஏதோ தனி ஆவர்த்தனம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் நீங்கள் உங்களுடைய பத்திரிகை ஆசிரியர்களிடமோ அல்லது குழுவிடமோ பேசியிருப்பீர்கள். அந்த நிலையிலே கட்சியிலிருந்து கடைசியிலே அவரை அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கிவிட்டோம்.
பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை தொண்டர்கள் என்னிடம்தான் இருக்கிறார்கள். அவரிடம் சில நபர்கள் பணத்துக்காக ஆசைப்பட்டு அங்கே ஓடி இருக்கிறார்கள். நான் அவர்களை உருவாக்கி பாசத்தோடு வளர்த்த சில பேர் அங்கே கார் கொடுப்பார்கள் அல்லது கலப்பை கொடுப்பார்கள், பணம் கொடுப்பார்கள் என்று அங்கே ஓடி படம் எடுத்து கொடுக்கிறார்கள், ஃபோட்டோ எடுத்து கொடுக்கிறார்கள். அது ஒரு பக்கம். ஆனால் அன்புமணியின் துரோகத்தை கட்சியினர் எல்லோரும் புரிந்து கொண்டார்கள். கட்சிக்கு அப்பாற்பட்ட பொதுமக்களும் புரிந்து கொண்டார். அன்புமணி எங்கே யாரை நிறுத்தினாலும் அவர்களுக்கு மக்கள், பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமல்ல மற்றவர்களும் ஓட்டு போட மாட்டார்கள். ஏனென்றால் ஒரு தந்தைக்கே எவ்வளவு துரோகம் செய்த ஒரு நபரை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்லுவார்கள் அந்த மூத்தோர்கள். அந்த காலத்திலிருந்து தந்தைக்கே துரோகம் செய்த, தந்தையிடமிருந்து கட்சியை அபகரிக்க நினைத்த இவருக்கா, இந்த கும்பலுக்கா நாம் ஓட்டு போடுவது என்று மக்கள் இவருக்கு ஓட்டு போட மாட்டார்கள். அன்புமணி வேண்டுமானால் சிவில் நீதிமன்றத்திற்கு போகலாம். இதை டெல்லி உயர் நீதிமன்றமே சொல்லி இருக்கிறது. அன்புமணி பாமக சார்பில் கூட்டணி பேசுவது நேற்று நடந்த கூத்து. கூட்டணி பேசுவது நீதிமன்ற அவமதிப்பு. இது உங்களுக்கு எல்லாம் தெரியும். என் தலைமையில் தான் ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறேன். என் தலைமையில் தான் கூட்டணி பேச முடியும். நான் அமைக்கின்ற கூட்டணி தான், நான் இருக்கும் கூட்டணி தான், நான் சேரும் கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். அதனாலே நேற்று நடந்தது ஒரு கூத்து, ஒரு நாடகம். இந்த நாடகத்தை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து ஏன் இப்படி, கொஞ்சம் வயதானவர்கள், ஏன் இப்படி இந்த பிள்ளை தந்தைக்கு எதிராக இப்படி செய்கிறார், எவ்வளவு பாடுபட்டு அவரை படிக்க வைத்தார், மந்திரி ஆக்கினார், ராஜ்யசபா கொடுத்தார், கட்சியினுடைய தலைமை பொறுப்பையும் கொடுத்தார். ஆனால் தந்தைக்கு எதிராக இவ்வளவு கவனமாக இந்த பிள்ளை ஏன் நடந்து கொள்கிறார்? தந்தை இருக்கும் வரை அவரே தலைமை தாங்கி, ராமதாஸே தலைமை தாங்கி இருக்கலாமே. அதைத்தான் ராமதாஸ் செய்திருக்கிறார். இவர் செய்வது அடாவடி, இப்படி யாரும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது என்றெல்லாம் மக்கள் ஆங்காங்கே பேசிக்கொள்வதை கேட்க முடிகிறது. என்னிடமும் வந்து சொல்லுகிறார்கள்.
இது சம்பந்தமாக டெல்லி உயர்நீதிமன்றத்திலே தேர்தல் ஆணையத்தை நாங்கள் அணுகினோம். டெல்லி உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தோம். அது சம்பந்தமாக சில வார்த்தைகளை எங்களுடைய வழக்கறிஞர் அருள் அவர்கள் உங்களுக்கு விளக்கி சொல்லுவார்கள். எங்களை அந்த மயக்க எடுத்த சீக்கிரம் எடுத்தாவ எல்லாம் ரெடியாக வச்சிருக்கிறதல்ல. அதாவது பாமக சார்பில் அன்புமணி கூட்டணி பேசுவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீதிமன்ற அவமதிப்பு. அவருக்கு எந்த தகுதியும் இல்லை. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நான் யாரோடு சேருகிறேனோ அந்த கூட்டணி தான் அதனுடைய தலைமை பதவியை இப்பொழுது நானே எடுத்துக்கொண்டேன். நிறுவனர் கூடவே தலைவர். அது இவருடைய செயல்பாட்டால் இவனுக்கு தலைமை பண்புகள் கொஞ்சம் கூட இல்லை என்பதால் அதை செய்ய வேண்டியதாயிற்று. ஆக கட்சி என்னிடம்தான் உள்ளது. என்னிடம்தான் உள்ளது என்று நான் சொல்லுவதற்கு ஆதாரம் நடந்த நிர்வாகக்குழு, நடந்த செயற்குழு, பொதுக்குழு. செயற்குழு பொதுக்குழுவில் ஆயிரக்கணக்கான பேர் வந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நீங்கள் எல்லாம் அதற்கு வந்தீர்கள். ஆக நீங்கள் அதை கணித்திருப்பீர்கள். ஐயோ, ராமதாஸுக்கு இவ்வளவு செல்வாக்கா, ராமதாசிடம்தான் கட்சியே இருக்கிறது, அவர் என்ன அங்கே ஏதோ தனி ஆவர்த்தனம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் நீங்கள் உங்களுடைய பத்திரிகை ஆசிரியர்களிடமோ அல்லது குழுவிடமோ பேசியிருப்பீர்கள். அந்த நிலையிலே கட்சியிலிருந்து கடைசியிலே அவரை அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கிவிட்டோம். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை தொண்டர்கள் என்னிடம்தான் இருக்கிறார்கள். அவரிடம் சில நபர்கள் பணத்துக்காக ஆசைப்பட்டு அங்கே ஓடி இருக்கிறார்கள். நான் அவர்களை உருவாக்கி பாசத்தோடு வளர்த்த சில பேர் அங்கே கார் கொடுப்பார்கள் அல்லது கலப்பை கொடுப்பார்கள், பணம் கொடுப்பார்கள் என்று அங்கே ஓடி படம் எடுத்து கொடுக்கிறார்கள், ஃபோட்டோ எடுத்து கொடுக்கிறார்கள். அது ஒரு பக்கம். ஆனால் அன்புமணியின் துரோகத்தை கட்சியினர் எல்லோரும் புரிந்து கொண்டார்கள். கட்சிக்கு அப்பாற்பட்ட பொதுமக்களும் புரிந்து கொண்டார். அன்புமணி எங்கே யாரை நிறுத்தினாலும் அவர்களுக்கு மக்கள், பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமல்ல மற்றவர்களும்
ஓட்டு போட மாட்டார்கள். ஏனென்றால் ஒரு தந்தைக்கே எவ்வளவு துரோகம் செய்த ஒரு நபரை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்லுவார்கள் அந்த மூத்தோர்கள். அந்த காலத்திலிருந்து தந்தைக்கே துரோகம் செய்த, தந்தையிடமிருந்த கட்சியை அபகரிக்க நினைத்த இவருக்கா, இந்த கும்பலுக்கா நாம் ஓட்டு போடுவது என்று மக்கள் இவருக்கு ஓட்டு போட மாட்டார்கள். அன்புமணி வேண்டுமானால் சிவில் நீதிமன்றத்திற்கு போகலாம். இதை டெல்லி உயர் நீதிமன்றமே சொல்லி இருக்கிறது. அன்புமணி பாமக சார்பில் கூட்டணி பேசுவது நேற்று நடந்த கூத்து. கூட்டணி பேசுவது நீதிமன்ற அவமதிப்பு. இது உங்களுக்கு எல்லாம் தெரியும். என் தலைமையில்தான், ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறேன், என் தலைமையில்தான் கூட்டணி பேச முடியும். நான் அமைக்கின்ற கூட்டணி தான், நான் இருக்கும் கூட்டணி தான், நான் சேரும் கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். அதனால நேற்று நடந்தது ஒரு கூத்து, ஒரு நாடகம். இந்த நாடகத்தை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து, ஏன் இப்படி, கொஞ்சம் வயதானவர்கள், ஏன் இப்படி இந்த பிள்ளை தந்தைக்கு எதிராக இப்படி செய்கிறார், எவ்வளவு பாடுபட்டு அவரை படிக்க வைத்தார், மந்திரி ஆக்கினார், ராஜ்யசபா கொடுத்தார், கட்சியினுடைய தலைமை பொறுப்பையும் கொடுத்தார். ஆனால் தந்தைக்கு எதிராக இவ்வளவு கவனமாக இந்த பிள்ளை ஏன் நடந்து கொள்கிறார்? தந்தை இருக்கும் வரை அவரே தலைமை தாங்கி, ராமதாஸே தலைமை தாங்கி இருக்கலாமே. அதைத்தான் ராமதாஸ் செய்திருக்கிறார். இவர் செய்வது அடாவடி, இப்படி யாரும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது என்றெல்லாம் மக்கள் ஆங்காங்கே பேசிக்கொள்வதை கேட்க முடிகிறது. என்னிடமும் வந்து சொல்லுகிறார்கள். இது சம்பந்தமாக டெல்லி உயர்நீதிமன்றத்திலே தேர்தல் ஆணையத்தை நாங்கள் அணுகினோம். டெல்லி உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தோம். அது சம்பந்தமாக சில வார்த்தைகளை எங்களுடைய வழக்கறிஞர் அருள் அவர்கள் உங்களுக்கு விளக்கி சொல்லுவார்கள். என்னடா அந்த மயக்க எடுத்த சீக்கிரம் எடுத்தாவ எல்லாம் ரெடியாக வச்சிருக்கிறதல்ல. அதாவது பாமக சார்பில் அன்புமணி கூட்டணி பேசுவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நீதிமன்ற அவமதிப்பு. அவருக்கு எந்த தகுதியும் இல்லை. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நான் யாரோடு சேருகிறேனோ அந்த கூட்டணி தான் அதனுடைய தலைமை பதவியை
இப்பொழுது நானே எடுத்துக்கொண்டேன். நிறுவனர் கூடவே தலைவர். அது இவருடைய செயல்பாட்டால் இவனுக்கு தலைமை பண்புகள் கொஞ்சம் கூட இல்லை என்பதால் அதை செய்ய வேண்டியதாயிற்று. ஆக கட்சி என்னிடம்தான் உள்ளது. என்னிடம்தான் உள்ளது என்று நான் சொல்லுவதற்கு ஆதாரம் நடந்த நிர்வாகக் குழு, நடந்த செயற்குழு, பொதுக்குழு. செயற்குழு பொதுக்குழுவில் ஆயிரக்கணக்கான பேர் வந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நீங்கள் எல்லாம் அதற்கு வந்தீர்கள். ஆக நீங்கள் அதை கணித்திருப்பீர்கள். ஐயோ, ராமதாஸுக்கு இவ்வளவு செல்வாக்கா, ராமதாசிடம்தான் கட்சியே இருக்கிறது, அவர் என்ன அங்கே ஏதோ தனி ஆவர்த்தனம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் நீங்கள் உங்களுடைய பத்திரிகை ஆசிரியர்களிடமோ அல்லது குழுவிடமோ பேசியிருப்பீர்கள். அந்த நிலையிலே கட்சியிலிருந்து கடைசியிலே அவரை அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கிவிட்டோம். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை தொண்டர்கள் என்னிடம்தான் இருக்கிறார்கள். அவரிடம் சில நபர்கள் பணத்துக்காக ஆசைப்பட்டு அங்கே ஓடி இருக்கிறார்கள். நான் அவர்களை உருவாக்கி பாசத்தோடு வளர்த்த சில பேர் அங்கே கார் கொடுப்பார்கள் அல்லது கலப்பை கொடுப்பார்கள், பணம் கொடுப்பார்கள் என்று அங்கே ஓடி படம் எடுத்து கொடுக்கிறார்கள், ஃபோட்டோ எடுத்து கொடுக்கிறார்கள். அது ஒரு பக்கம். ஆனால் அன்புமணியின் துரோகத்தை கட்சியினர் எல்லோரும் புரிந்து கொண்டார்கள். கட்சிக்கு அப்பாற்பட்ட பொதுமக்களும் புரிந்து கொண்டார். அன்புமணி எங்கே யாரை நிறுத்தினாலும் அவர்களுக்கு மக்கள், பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமல்ல மற்றவர்களும் ஓட்டு போட மாட்டார்கள். ஏனென்றால் ஒரு தந்தைக்கே எவ்வளவு துரோகம் செய்த ஒரு நபரை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்லுவார்கள் அந்த மூத்தோர்கள். அந்த காலத்திலிருந்து தந்தைக்கே துரோகம் செய்த, தந்தையிடமிருந்து கட்சியை அபகரிக்க நினைத்த இவருக்கா, இந்த கும்பலுக்கா நாம் ஓட்டு போடுவது என்று மக்கள் இவருக்கு ஓட்டு போட மாட்டார்கள். அன்புமணி வேண்டுமானால் சிவில் நீதிமன்றத்திற்கு போகலாம். இதை டெல்லி உயர் நீதிமன்றமே சொல்லி இருக்கிறது. அன்புமணி பாமக சார்பில் கூட்டணி பேசுவது நேற்று நடந்த கூத்து. கூட்டணி பேசுவது நீதிமன்ற அவமதிப்பு. இது உங்களுக்கு எல்லாம் தெரியும். என் தலைமையில் தான் ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறேன். என் தலைமையில் தான் கூட்டணி பேச முடியும். நான்
அமைக்கின்ற கூட்டணி தான், நான் இருக்கும் கூட்டணி தான், நான் சேரும் கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். அதனால நேற்று நடந்தது ஒரு கூத்து, ஒரு நாடகம். இந்த நாடகத்தை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து, ஏன் இப்படி கொஞ்சம் வயதானவர்கள், ஏன் இப்படி இந்த பிள்ளை தந்தைக்கு எதிராக இப்படி செய்கிறார், எவ்வளவு பாடுபட்டு அவரை படிக்க வைத்தார், மந்திரி ஆக்கினார், ராஜ்யசபா கொடுத்தார், கட்சியினுடைய தலைமை பொறுப்பையும் கொடுத்தார். ஆனால் தந்தைக்கு எதிராக இவ்வளவு கவனமாக இந்த பிள்ளை ஏன் நடந்து கொள்கிறார்? தந்தை இருக்கும் வரை அவரே தலைமை தாங்கி, ராமதாஸே தலைமை தாங்கி இருக்கலாமே. அதைத்தான் ராமதாஸ் செய்திருக்கிறார். இவர் செய்வது அடாவடி, இப்படி யாரும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது என்றெல்லாம் மக்கள் ஆங்காங்கே பேசிக்கொள்வதை கேட்க முடிகிறது. என்னிடமும் வந்து சொல்லுகிறார்கள். இது சம்பந்தமாக டெல்லி உயர்நீதிமன்றத்திலே தேர்தல் ஆணையத்தை நாங்கள் அணுகினோம். டெல்லி உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தோம். அது சம்பந்தமாக சில வார்த்தைகளை எங்களுடைய வழக்கறிஞர் அருள் அவர்கள் உங்களுக்கு விளக்கி சொல்லுவார்கள். எங்களை அந்த மயக்க எடுத்த சீக்கிரம் எடுத்தாவ எல்லாம் ரெடியாக வச்சிருக்கிறதல்ல. அதாவது பாமக சார்பில் அன்புமணி கூட்டணி பேசுவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நீதிமன்ற அவமதிப்பு. அவருக்கு எந்த தகுதியும் இல்லை. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நான் யாரோடு சேருகிறேனோ அந்த கூட்டணி தான் அதனுடைய தலைமை பதவியை இப்பொழுது நானே எடுத்துக்கொண்டேன். நிறுவனர் கூடவே தலைவர். அது இவருடைய செயல்பாட்டால் இவனுக்கு தலைமை பண்புகள் கொஞ்சம் கூட இல்லை என்பதால் அதை செய்ய வேண்டியதாயிற்று. ஆக கட்சி என்னிடம்தான் உள்ளது. என்னிடம்தான் உள்ளது என்று நான் சொல்லுவதற்கு ஆதாரம் நடந்த நிர்வாகக் குழு, நடந்த செயற்குழு, பொதுக்குழு. செயற்குழு பொதுக்குழுவில் ஆயிரக்கணக்கான பேர் வந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நீங்கள் எல்லாம் அதற்கு வந்தீர்கள். ஆக நீங்கள் அதை கணித்திருப்பீர்கள். ஐயோ, ராமதாஸுக்கு இவ்வளவு செல்வாக்கா, ராமதாசிடமிடம்தான் கட்சியே இருக்கிறது, அவரே அங்கே ஏதோ தனி ஆவர்த்தனம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் நீங்கள் உங்களுடைய பத்திரிகை ஆசிரியர்களிடமோ அல்லது குழுவிடமோ பேசியிருப்பீர்கள். அந்த நிலையிலே கட்சியிலிருந்து கடைசியிலே அவரை அடிப்படை உறுப்பினரிலிருந்து
நீக்கிவிட்டோம். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை தொண்டர்கள் என்னிடம்தான் இருக்கிறார்கள். அவரிடம் சில நபர்கள் பணத்துக்காக ஆசைப்பட்டு அங்கே ஓடி இருக்கிறார்கள். நான் அவர்களை உருவாக்கி பாசத்தோடு வளர்த்த சில பேர் அங்கே கார் கொடுப்பார்கள் அல்லது கலப்பை கொடுப்பார்கள், பணம் கொடுப்பார்கள் என்று அங்கே ஓடி படம் எடுத்து கொடுக்கிறார்கள், ஃபோட்டோ எடுத்து கொடுக்கிறார்கள். அது ஒரு பக்கம். ஆனால் அன்புமணியின் துரோகத்தை கட்சியினர் எல்லோரும் புரிந்து கொண்டார்கள். கட்சிக்கு அப்பாற்பட்ட பொதுமக்களும் புரிந்து கொண்டார். அன்புமணி எங்கே யாரை நிறுத்தினாலும் அவர்களுக்கு மக்கள், பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமல்ல மற்றவர்களும் ஓட்டு போட மாட்டார்கள். ஏனென்றால் ஒரு தந்தைக்கே எவ்வளவு துரோகம் செய்த ஒரு நபரை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்லுவார்கள் அந்த மூத்தோர்கள். அந்த காலத்திலிருந்து தந்தைக்கே துரோகம் செய்த, தந்தையிடமிருந்து கட்சியை அபகரிக்க நினைத்த இவருக்கா, இந்த கும்பலுக்கா நாம் ஓட்டு போடுவது என்று மக்கள் இவருக்கு ஓட்டு போட மாட்டார்கள். அன்புமணி வேண்டுமானால் சிவில் நீதிமன்றத்திற்கு போகலாம். இதை டெல்லி உயர் நீதிமன்றமே சொல்லி இருக்கிறது. அன்புமணி பாமக சார்பில் கூட்டணி பேசுவது நேற்று நடந்த கூத்து. கூட்டணி பேசுவது நீதிமன்ற அவமதிப்பு. இது உங்களுக்கு எல்லாம் தெரியும். என் தலைமையில் தான், ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறேன், என் தலைமையில் தான் கூட்டணி பேச முடியும். நான் அமைக்கின்ற கூட்டணி தான், நான் இருக்கும் கூட்டணி தான், நான் சேரும் கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும்.